கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருச்சிலுவை பாதை முன்னுரை. அது கடல் வழியாக செல்லும் ஒரு ரயில் பாலம். அது மூடி திறக்கக்கூடிய அமைப்புடைய ஒரு பாலம். கப்பல் வரும்போது அந்த பாலம் பிரிந்து கப்பலுக்கு வழிவிடும். தொடர்வண்டி வரும்போது மீண்டும் இணைந்து தொடர்வண்டி செல்ல ஏதுவாக அமைந்திடும். இந்த பாலத்தை ஒருவர் மேற்பார்வையிட்டு வந்தார். கப்பல் ரயில் வரும்போது பாலத்தை செயல்படுத்துவது அவரது பணி. அன்றொரு நாள் தொடர்வண்டி வரும் நேரமாயிற்று. அவர் பாதையை இறக்கும் விசையினை அழுத்துகிறார். அது இயங்கவில்லை. பாலம் இணைக்கப்படாவிட்டால் அதில் பயணம் செய்யும் அனைவரும் உயிரிழந்து விடுவர். பாலத்தை இயக்க ஒரே ஒரு வழி, பாலத்தின் அருகே உள்ள ஒரு கம்பியை அழுத்தமாக ரயில் செல்லும் வரை பிடித்து கொண்டு இருப்பதுதான். தொலைவில் தொடர்வண்டி வந்து கொண்டிருந்தது. அவர் அந்த கம்பியை பிடித்து பாலத்தை இணைத்து விட்டார். அப்போது அப்பா என்றொரு குரல் கேட்டது. அவரது 5 வயது நிரம்பிய ஒரே மகன் அவரை தேடி தண்டவாளத்தில் அவரை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். இவர் கத்தி பார்த்தார். தொடர்வண்டி சத்தத்தில் அக்குழந்தைக்கு அது கேட்கவில்லை. மகனை ஓடி சென்று தூக்கி காப்பாற்ற வேண்டும் என்று நெஞ்சு பதைபதைத்தது. ஆனால் அவர் கையை எடுத்தால் விபத்து ஏற்பட்டு தொடர் வண்டியில் உள்ள அனைவரும் உயிரிழக்க நேரிடும். அதனால் அவர் அசையாமல் கம்பியை பிடித்து கொண்டிருக்க தொடர் வண்டி வேகமாக பாலத்தை கடந்து சென்றது. அதில் பயணித்த யாருக்கும் தொடர் வண்டி சக்கரத்தில் நசுங்குண்ட மழலையின் வீரலும் கேட்கவில்லை. உயிருக்குயிரான மகனை கண்முன்னே தியாகம் செய்த தந்தையின் கதறலும் கேட்கவில்லை. இறைமைக்கும் மனிதத்துக்கும் ஏற்பட்ட விரிசலை சரி செய்ய இறைவன் தன் மகனையே தியாகம் செய்தார். அத்தியாகத்தின் நினைவுதான் இத்திருச்சிலுவை பாதை. இத்தியாகத்தின் பரிசுதான் நம் மீட்பு. இறை தியாக சிலுவை பாதையில் பங்கெடுக்கும் நாம் நமது வாழ்க்கையில் இறைவனை தியாகத்தில் பிரதிபலிக்க வரம் வேண்டி
தியாகத்தின் பாதையை தொடங்குவோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயது நிரம்பிய இளைஞன் மது. மலைவாழ் கிராமங்கள் தான் அவன் போன்ற ஏழைகளுக்கு உறைவிடம். அரசு அளிக்கும் ரேஷன் அரிசியும் அந்த காட்டு பகுதிகளுக்கு செல்வது அரிது. காட்டு கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு வயிற்றை நிரப்பி வந்தனர். பசியின் காரணமாக அரிசியினை திருடிவிட்டான் என குற்றம் சாட்டி அவனை தேடி ஒரு கூட்டம் காட்டினுள் நுழைந்தது. அவனை தேடி கண்டுபிடித்து துணியால் கட்டி வைத்து அடித்தார்கள். சிலர் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். வெறிதீர அடித்துவிட்டு காவலர்களிடம் ஒப்படைத்து விட்டனர். காவல் நிலையம் போகும் வழியிலேயே மது உயிரை விட்டார். இயேசு ஏழைகளுடன் இருந்தார். அவர்களின் கண்ணீரை துடைத்தார், பசியாற்றினார், பிணி தீர்த்தார். விளைவு அநியாய தீர்ப்பு. பசி மற்றும் வறுமையில் இன்றும் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். சிந்தனை. லாசரை கண்டுகொள்ளாத செல்வந்தனைப் போல நாம் இருக்கிறோமா? பிறருடைய துன்பங்கள் நமக்கு இயல்பாக தெரிகின்றனவா? ஏழை என்ற ஒரே காரணத்திற்காக நீதிக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா? ஜெபம். அன்பு இயேசுவே, பிறர் வாழ தீர்ப்பிடப்பட்டீர். எம் அருகில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து உம்மை போல தியாக வாழ்வு வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது
நீங்கள் பேறு பெற்றோர்களே. மகிழ்ந்து பேரோகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இங்கிலாந்து நாட்டில் பணி செய்து இதய அறுவை சிகிச்சை காரணமாக இந்தியா வந்தார் அருட்தந்தை R.M. தாமஸ். ஒருமுறை மதுரை உணவகத்தில் சாப்பிட்டு வெளியே வந்தபோது பீகாரை சேர்ந்த ஒருவர் அழுகிய நிலையில் எலும்பு தெரியும் கையோடும் காலோடும் குப்பை தொட்டியில் பன்றிகளோடும் நாய்களோடும் உணவிற்காக போராடிய அவல நிலையினை கண்டு மனம் கசிந்தார். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி ஒருவரின் நன்கொடையில் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களை பராமரிக்க கருணை இல்லம் ஒன்றினை கட்டினார். மக்கள் அவரது தியாக உள்ளத்தை பார்த்து தாராளமாய் உதவினர். இந்நிலையில் அவர் மேல் காழ்ப்புணர்வு கொண்டு எலும்புகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார் என பொய்யாக குற்றம் சாட்டுகின்றனர் சில மனித நேயமற்ற மனிதர்கள். அனைத்து உரிமங்களும் இருந்த போதிலும் குற்றங்களை தாங்கி இயேசுவின் பாணியில் பிறருக்காக குற்றவாளி என்ற பட்டத்தை சுமந்து நிற்கிறார் அருட்தந்தை தாமஸ். கருணை உள்ளமதில் இறைவன் வாழ்கிறார். இயேசுவின் சிலுவை அவரின் கருணை உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு. ஓய்வு நாளில் குணமாக்கினார். சட்டத்தை மதிக்கவில்லை என குற்றம் சாட்டினர். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கருணையோடு மன்னித்து அனுப்புகிறார். வழக்கங்களை மாற்றுகிறார் என குற்றம் சாட்டினர். சிலுவையில் சுமப்பது இன்னும் தொடர்கிறது. சிந்தனை: யார் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன, நான் எனது குடும்பம் என்ற குறுகிய வட்டத்துக்குள் நாம் வாழ்கிறோமா? வீதியில் துன்புறும் ஏழையை மரியாதையுடன் பார்க்கிறோமா? இறைவன் நமக்களித்த செல்வங்கள் இல்லாதவரை பாதுகாக்க என்பதை உணர்கிறோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, உமது கருணை உள்ளம் சிலுவையை ஏற்றுக்கொள்ள வைத்தது. உம்மை பின்பற்றும் நாங்களும் கருணை உள்ளத்துடன் வாழ்ந்து நீர் எங்களிடம் ஒப்படைத்த சகோதர சகோதரிகளை மாண்புடன் நடத்த வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறை வார்த்தை. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. மதுரை கூடல் நகர் சிக்கந்தர் சாலையில் பிற்போக்குவாதிகளால் கிறிஸ்தவ ஜப வீடு தாக்கப்படுகிறது. அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைக்கிறார்கள். ஆவேசம் கொண்ட மத பிற்போக்குவாதிகள் திரு விவிலியத்தை எரிக்கிறார்கள். இதன் உச்சகட்டமாக கிறிஸ்தவர்களை வன்முறையில் தூண்ட அந்த ஜப வீட்டின் போதகருடன் வாக்குவாதம் செய்கின்றனர். அவரை ஆண்மையற்றவர் என கீழ்த்தர வார்த்தைகளால் திட்டுகின்றனர். போதகர் அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக தாங்கிக் கொள்கிறார்.
பிறருக்காக நம்மையே இழக்கும் அன்புதான் தியாகம். வன்முறையை அழிப்பது எப்படியெனில் அதை அன்பில் மூழ்கடித்து சாக விடுவதுதான். வன்முறையின் தீர்வு அன்புதான். இயேசு அன்பு கட்டளை கொடுத்தார். கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தை காட்டு என்றார். அன்பு கொண்ட இயேசுக்கு கிடைத்த வீழ்ச்சி நிரந்தரமல்ல, அது மீட்பின் முன்னேற்றத்தின் மைல்கல். இயேசுவை போல் கிறிஸ்தவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள், இகழப்பட்டார்கள். ஆனால் அவற்றை அன்பினால் வெற்றி கொண்டார்கள். சிந்தனை: பிறரை அடக்குமுறையில் ஆளுமை செய்ய நினைக்கிறோமா? வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசியிருக்கிறோமா? இன்றைய சூழ்நிலைக்கு வன்முறைதான் தீர்வு என்ற சித்தாந்தம் நம்மிடம் உள்ளதா? ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் கற்றுக் கொடுத்த அன்பு கட்டளையை எங்கள் வாழ்வாக்கி பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து உம்மை எம்மில் பிரதிபலிக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். அருட்தந்தை சேவியர் தெலக்காடு, கேரள மாநிலம் மலையாற்றூர் பங்கிலே அதிபர் தந்தையாக பணியாற்றினார். மலையாற்றூர் குருசுமலையில் திருப்பயணிகள் சிலுவை பாதை செல்வது வழக்கம். ஜப வழிபாடுகளை முடித்துவிட்டு அருட்தந்தை மலையை விட்டு இறங்கும்போது வட்டப்பரம்பன் ஜானி என்பவர் அவரை கத்தியால் குத்தி கொன்று விடுகிறார். இந்நிலையில் ஜானி கைது செய்யப்படுகிறார். இந்த பதற்றமான சூழ்நிலையில் அருட்தந்தை சேவியரின் தாய் திரேசியம்மா ஜானியின் வீட்டுக்கு சென்று ஜானியின் மனைவி ஆனியை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். அவர் சொன்னது, இதை நாம் மறந்து விடுவோம், அனைத்தையும் கடவுள் கரத்தில் ஒப்படைத்து விடுவோம். ஆறுதல் பெற வேண்டிய தாய் இங்கே தன் மகனை கொண்ட ஒருவனின் குடும்பத்தை மன்னித்து ஆறுதல் சொன்னதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் இன்றைய சீர்மிகு எடுத்துக்காட்டு. அன்னை மரியா குற்றமே செய்யாத தன் மகன் கொலைக்களத்திற்கு செல்லும் வேளையிலும் அவருக்கு ஆறுதல் கூறி நம்மையும் தொடர்ந்து அவரது பராமரிப்பில் காத்து வருகிறார். மன்னிப்பு ஓர் இறைமைத்தனம் என்பதை உணர்வோமா? சிந்தனை: என்றோ உள்ள ஒரு பகையை இன்றும் வளர்த்து உறவில் விரிசலை ஏற்படுத்துகிறோமா? சந்தர்ப்பம் வரட்டும், உன்னை பழி வாங்குகிறேன் என மனதில் கூறிக்கொள்கிறோமா? மன்னிக்கவே முடியாத குற்றம் என்று ஏதாவது என்னிடத்தில் இருக்கிறதா? ஜெபம். அன்பு இயேசுவே, மன்னிப்பின் மகத்துவத்தை வாழ்ந்து காட்டினீர். உமது அருட்துணையால் பிறரை மன்னித்து இறை குடும்பமாய் ஒற்றுமையாய் வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி செய்த காலம். யூத மக்கள் ஹிட்லரால் இனப்படுகொலை செய்யப்பட்ட நேரம். அருட்தந்தை மாக்சிமில்லியன் மரிய கோல்பே பல யூத மக்களை காப்பாற்றுகிறார். நாசி ஆட்சியை பற்றி தனது புத்தகங்கள் மூலமாக அச்சமின்றி கண்டிக்கிறார். தண்டிக்கப்படுவோம் என தெரிந்திருந்தும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்காக சான்று பகர்கிறார். பலமுறை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார். இறுதியாக 1941 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள் கைது செய்யப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்டு பாரமான கற்களை சுமக்கும் வேலையை பெறுகிறார். அங்கே அவர் பலவாறு துன்புறுத்தப்படுகிறார். 3 கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்த காரணத்திற்காக 10 பேரை பட்டினி போட்டுக் கொள்வது என தீர்ப்பளிக்கப்படுகிறது. அதில் ஒருவர் பெயர் பிரான்சிஸ்கோ. அவர் தனது மனைவி குழந்தைகளுக்காக அழுகிறார். கோல்பே அவருக்கு பதிலாக தன்னையே கையளிக்கிறார். பொய்யான வாழ்வு வாழ்ந்து பதவிகள், செல்வம், புகழ் பெற்றிருக்கலாம். ஆனால் இயேசு நேர்மையான வாழ்வு வாழ்ந்ததனால் பெற்ற பரிசு மரணம். ஆட்சி, அதிகாரம், அடக்குமுறைகளை இயேசு சாடாமல் இருந்திருந்தால் பிலாத்து, பரிசேயர்கள், குருக்கள் அவரை அரியணையில் வைத்து இருந்திருப்பார்கள். எளிய சீமோனின் உதவி அவருக்கு தேவைப்பட்டிருக்காது. சுமைகளை இன்றும் பல்வேறு சீமோன்கள் சுமக்கிறார்கள் தானே. சிந்தனை. பொய்மையினால் வரும் சொகுசு வாழ்வு நமக்கு கசக்கவில்லையா? நேர்மை என்றைக்காவது வெல்லும் என்ற நம்பிக்கை என்னுள் அற்று போனதா? குறுக்கு வழியில் வெற்றி பெற நான் முயற்சி செய்கிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, சோதனைகள் பல வந்து துன்புறுகிறோம். நேர்மையான வாழ்வு வாழ பல தடைகள் உள்ளன. உம்மை போல துவண்டு விடாமல் வாழ எங்களுக்கு துணையாக வாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா.
நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. நீதியை நிலைநாட்டுவது நேர்மையானோருக்கு மகிழ்ச்சி அளிக்கும், தீமை செய்வோருக்கோ அது திகிலுண்டாக்கும். சகோதரி ராணி மரியா கேரள மாநிலத்தில் எர்ணாகுளத்தில் பிறந்தவர். புனித பிரான்சிஸ்குவின் கிளாரா மடத்தில் சேர்ந்து மத்திய பிரதேசம் இந்தூர் மறைமாவட்டத்தில் பணியாற்றினார். அங்குள்ள மக்களை நில உரிமையாளர்கள் ஏமாற்றுவதை உணர்ந்து ஏழைகளுக்காக போராடினார். ஏப்ரல் 25, 1995 ஒரு ஊருக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறுகிறார். நில உரிமையாளர்களால் அனுப்பப்பட்ட 3 பேர் அப்பேருந்தில் ஏறுகின்றனர். அவர்கள் சகோதரி ராணி மரியாவை கேலி செய்கின்றனர். இறுதியாக சமந்தர் சிங் என்பவர் சகோதரி அவர்களை கத்தியால் குத்தி பேருந்தை விட்டு தள்ளுகிறார். கீழே இறங்கி மீண்டும் பலமுறை குத்துகிறார். 40 கத்தி குத்துக்கள் வாங்கி சகோதரி இறக்கிறார். குற்றம் சுமத்தப்பட்ட சமந்தர் சிங் ஆயுள் தண்டனை பெறுகிறார். ராணி மரியாவின் தாய் மற்றும் சகோதரி ஆகியோர் சமந்தர் சிங்கை சந்தித்து அவரை மன்னித்து தங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவரை ஏற்றுக்கொள்கின்றனர். அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த சகோதரி ராணி மரியாவுக்கு மிரட்டல்களும் இடைஞ்சல்களும் தொடர்ந்து இருந்தன. ஆனால் அவர் முன்னேறி சென்று தியாகத்துடன் ஏழைகளின் நல்வாழ்வுக்காக போராடினார். இடைஞ்சல்கள் நெருக்கடிகளுக்கு வெரோனிகா பயப்படவில்லை. தியாக உள்ளம் நீதிக்காக போராடுவதில் சளைக்காது என்பதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். சிந்தனை. அநீதியை தட்டி கேட்காமல் இருப்பதும் அநீதியே. இதை நான் உணர்கிறேனா? அநீதியை கண்டு வெறும் பார்வையாளர்களாக இருந்து விடுகிறோமா? நீதிக்கான போராட்டத்தில் இடையூறுகளை சந்திக்க எனக்கு தைரியம் இருக்கிறதா? ஜெபம். நீதியின் பொருட்டு துன்புறுத்த பெறுவோர் பேறு பெற்றோர். அன்பு இயேசுவே, எங்கள் அருகில் நடக்கும் அநீதிகளை கண்டுணர்ந்து அதனை மாற்ற இடையூறுகளை பொருட்படுத்தாமல் முன் செல்ல எங்களுக்கு மனத்திடத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் எண்ணுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரிசா மாநிலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. சுவாமி லட்சுமணானந்தா என்பவரை கொண்டார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் இந்த வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. காவி நிற துணிகளை தலைகளில் கட்டிக்கொண்டு வேல்கள் வாள்களை ஏந்தி கொண்டு கிறிஸ்தவ கிராமங்களில் சிலர் நுழைந்தார்கள். கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்து அவர்களின் வீடுகள் ஆலயங்களை சேதப்படுத்தி தீயிட்டு கொளுத்தினார்கள்.
கிறிஸ்தவர்கள் உயிருக்கு பயந்து பக்கத்தில் உள்ள காடுகளில் தலைமறைவாயினர். இந்த சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர். 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்தனர். 300 ஆலயங்கள், 6000 வீடுகள் சூறையாடப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டன. 10 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் வன்முறையாளர்கள் கைது செய்யப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் பயந்து இன்னும் காடுகளில் வசித்து வருகின்றனர். இந்த துயர சம்பவங்கள் இன்னும் தொடர்கின்றன. வன்முறையால் கிறிஸ்தவத்தை சாய்த்து விடலாம் என கனவு கண்டனர். ஆனால் கந்தமால் கிறிஸ்தவர்கள் இறை நம்பிக்கையால் விசுவாசத்தை பல வழிகளில் துளிர்விட செய்தனர். இறை நம்பிக்கை தியாகத்தின் ஆணிவேர். இறை நம்பிக்கையால் எதையும் தியாகம் செய்யும் சக்தி அவர்களுக்கு கிடைத்தது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறைவனுடைய வார்த்தைகளால் வாழ்கிறார் என சொன்ன இயேசுவுக்கு எழுந்து நடக்க துணை இறை நம்பிக்கைதான். உடல் சோர்வில் 2வது முறையாக இயேசு விழுந்தாலும் இறை நம்பிக்கையால் எழுந்து நடைபோறுகிறார். சிந்தனை: நம்முடைய இறை நம்பிக்கை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறதா அல்லது மந்த நிலையில் இருக்கிறதா? துன்பங்களுக்கு மத்தியிலும் இறை நம்பிக்கை நம்மை தியாகம் செய்ய நம்மை பயன்படுத்துகிறதா? துன்புறும் மக்களை இறை நம்பிக்கையில் தேற்ற நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன? ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் இறை நம்பிக்கையில் வாழ்ந்து எதையும் தியாகம் செய்ய துணிவு பெற்றதைப் போல் நாங்களும் எங்கள் வாழ்வில் பிறருக்காக வாழ துணிவை பெற இறை நம்பிக்கையை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறை வார்த்தை. அன்புக்குரியவர்களே, துன்பத்தியில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது மசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். போதகர் கிரகாம் ஸ்டெயின்ஸ், அவரது மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரியாவிலிருந்து இந்தியாவுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வந்தனர். 1965ஆம் ஆண்டிலிருந்து ஒரிசா மாநில ஆதிவாசி மக்கள் மத்தியில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதி ஒன்றை நடத்தி சேவை செய்து வந்தனர். 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் நாள் பிற்போக்கு வெறிபிடித்த மனிதர்கள் போதகர் கிரகாம் மற்றும் அவரின் 2 மகன்கள் திமத்தி மற்றும் பால் ஆகியோரை வண்டியில் அடைத்து வைத்து உயிருடன் எரித்து விடுகின்றனர். இந்த கொலை வழக்கில் 2003ஆம் ஆண்டு தாராசிங் ஆயுள் தண்டனை பெறுகிறார். ஸ்டெயின்ஸின் மனைவி கிளாடிஸ் தாராசிங்கை மன்னித்து விட்டதாக அறிவிக்கிறார். தொடர்ந்து அவர் தொழில் நோயாளர்கள் மத்தியில் தன் பணியினை தொடர்கிறார். இறைவன் தரும் உயிர் மூச்சு, மன உறுதியுள்ளவர்,
தான் கொண்ட கொள்கைக்காக எந்த தியாகமும் செய்ய தயாராகிறார். செயின்ஸின் மனைவியின் உறுதி இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுத்த உறுதியை தன் தியாக வாழ்வின் மூலம் கிளாடிஸ் மக்களுக்கு கொடுக்கிறார். இயேசு எருசலேம் மகளிருக்கு மன உறுதியை கொடுக்கிறார். அழுவதை நிறுத்துங்கள், மன உறுதியுடன் உங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுங்கள். சிந்தனை: பிறரின் துன்பத்தின் போது நாம் பரிதாபம் மட்டும் படுகிறோமா? நமக்கேன் வம்பு என மன உறுதியற்று ஒதுங்கி விடுகிறோமா? ஜெபம். அன்பு இறைவா, உறுதியற்று பட்ட மரங்களாய் சாயும் எங்களை காத்தருளும். எருசலேம் மகளிருக்கு கொடுத்த உறுதியை எங்களுக்கும் தாரும். நாங்கள் விடுதிகளாய் பிறரை உறுதிப்படுத்த எங்களை உம் அன்பினால் திடப்படுத்தும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறை வார்த்தை. திரு அவையை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாகவும் சுவையுடையதாகவும் இருப்பதாக. ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வினோத் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக 500 ரூபாய் கடன் வாங்கி கொத்தடிமையாகும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். அவன் மனைவியும் அவனும் அடிமையில் போல அரிசி ஆலையில் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் அவரது ஒரே மகள் நோயினால் அவதிப்பட்டாள். அவன் தன் முதலாளியிடம் மருத்துவமனைக்கு செல்ல பணம் கேட்கிறான். முதலாளியோ உன் மகளுக்கு ஒன்றும் ஆகாது என அடித்து வேலை செய்ய சொல்கிறான். இந்நிலையில் காய்ச்சல் தீவிரமாகிறது. 2 நாள்கள் கழித்து அக்குழந்தை இறந்து விடுகிறது. வினோத் தன் குழந்தையை தன் சொந்த ஊரில் சென்று அடக்கம் செய்ய அனுமதி கேட்கிறான். முதலாளியோ அவர்கள் இருவரையும் வேலை செய்ய கட்டாயப்படுத்தி மாலையில் வேலை முடிந்தபின் தோட்டத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்கிறான். தன் குழந்தையை ஒரு மரத்தின் அடியில் போட்டுவிட்டு வினோத்தும் அவன் மனைவியும் கண்ணீரோடு வேலைக்கு செல்கிறார்கள். முதலாளி இல்லாத நேரம் பார்த்து அடிக்கடி குழந்தையின் அருகே வந்து அழுதுவிட்டு போனார்கள். மாலையில் வேலை முடிந்து ஒரு குழி தோண்டி தன் பாசமகளை புதைத்து விட்டான். சிறிது காலம் கழித்து தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றால் மீட்கப்படுகிறான். இப்பொழுதோ கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்படும் அனைவருக்கும் பயிற்சி கொடுக்கும் ஒரு தலைவனாக உருமாறி இருக்கிறான். தன்னை அடக்கியவர்களை கனிவான பார்வையிலே அவன் நோக்கினான். தியாகம் செய்பவர்களின் கனிவான உள்ளத்தின் அடிக்கல் தன்னையே தியாகம் செய்த இயேசு கனிவான உள்ளத்தை காட்ட மறக்கவில்லை. அறியாமையால் கொத்தடிமைகளாக்கப்பட்ட அனைவரின் சாயலிலும் இயேசு மீண்டும் விழுகிறார். விழுதல் ஒன்றும் இயேசுவுக்கு புதிதல்ல. எவ்வளவுதான் இகழப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் இயேசுவின் பயணம் தொடர்கிறது. சிந்தனை: துன்புறும் மனிதரை கனிவுடன் நோக்குகிறோமா? கனிவான உள்ளம் பெற கோபம், வன்மம், வெறுப்பு இவற்றை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோமா? சமூகத்தால் துன்புறுத்தப்படும் போதும் கீழே தள்ளிவிடப்படும் போதும் இயேசுவின் தியாகம் நிறைந்த கனிவான மனநிலையை கொண்டுள்ளோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை போல தியாகத்தின் சின்னங்களாக நாங்கள் வாழும் சமுதாயத்தில்
கனிவான மனநிலையை பிறருக்கு காட்டி உமது இறை சமூகமாய் நாங்கள் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பேரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளராத மனமுடையோர் பேறு பெற்றோர். கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனம் இயற்கை வாயு எடுத்து வருகிறது. விவசாயிகளின் நிலத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஆழ்துளை குழாய்களில் உயிரழுத்தம் காரணமாக கசிவு ஏற்பட்டு நிலம் மற்றும் நீர் மாசுபடுகிறது. இதனால் விவசாய நிலம் பாழடைகிறது. கிணறுகளில் உள்ள குடிநீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. மக்களுக்கு இடையூறு அளிக்கும் இந்த குழாய்களை அகற்ற கோரி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அடக்குமுறையை கையாள்கிறது அரசு. சொந்த நாட்டிலேயே உரிமையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து நிற்கிறார்கள் மக்கள். இருப்பினும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் போராடி வருகின்றனர். பொறுமை தியாக வாழ்வின் பரிசு. பொறுமை கடலினும் பெரிது என்பர். ஆனால் பொறுமை கடவுள் தன்மை போன்றது. இயேசுவும் பொறுமையின் உச்சத்தை காட்டுகிறார். உடையை தவிர இழப்பதற்கு அவரிடம் ஒன்றுமில்லை. அவரது காயங்களில் ஒட்டி துணியை இழுத்த வலி போதும். உடையை இழந்த அவமானத்தின் வலியின் போதும் இயேசு பொறுமை காக்கிறார். பிறர் வரம்புகளை மீறி நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கும் போது பொறுமை காப்பது தியாகத்தின் அடிப்படை. தன்னை இழக்கும் சூழ்நிலையிலும் பொறுமையை கடைபிடிப்பது இறைமைத்தனம். சிந்தனை. அறவழியில் பொறுமையோடு போராடும் விவசாயிகளோடு நம் பங்களிப்பு என்ன? பிறருக்கு உணவிட தன்னையே தியாகம் செய்யும் விவசாயியை நாம் எவ்வாறு பார்க்கிறோம்? நாம் செய்யும் தியாகம் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் பொறுமையுடன் தியாக வாழ்வை மேற்கொள்கிறோமா? ஜெபம். பொறுமையின் சிகரமே எம் இறைவா, பிறரிடம் முழுமையாக உண்மையே நீர் கையளித்தீர். நீர் கொடுத்தது அனைத்தும் பிறருக்காக இழப்பதற்கே என்பதை உணர்ந்து நாங்களும் தியாகங்கள் புரிந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னார் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுபவர் தம் நாவினால் புறங்கூறார். தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். ஐரோப்பிய நாடுகளின் கிழக்கு பகுதிகளில் உள்ள ஈரான், ஈராக், துருக்கி, சிரியா ஆகிய நாடுகளில் போர்களும் பதட்டமான சூழ்நிலைகளும் தொடர்ந்திருக்கின்றன. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்குமான போராட்டம் உள்நாட்டிலும் மற்றும் சர்வதேச அளவிலும் போராக உருமாறியது. இவர்கள் நடத்தும் சண்டைகளில் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்களே. சண்டையில் அனாதை ஆக்கப்பட்ட குழந்தைகள் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமல் மடிந்து போகும் சாமானிய மனிதர்கள், தன் தந்தை தாய் காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையில் கட்டிடங்களிலே புதைந்து போன பிஞ்சுகள் என பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் நிலைமையும் நம் மனத்தை உலுக்குகின்றன. மாசற்ற குழந்தைகள் மாசுகளால் மடிவதா மனிதத்தின் இன்றைய முகம்? மாசில்லாத உள்ளங்களே தியாகம் செய்ய தன்னையே கையளிக்கும். மாசுள்ள மனத்திற்கு தியாகம் ஒரு தடைக்கல். இயேசு இறைவனுக்கு ஏற்புடைய தூய்மையான வாழ்வு வாழ்ந்ததால் தியாகம் செய்ய முடிந்தது. நம்முடைய பாவங்கள் நிமித்தமே நாம் தண்டிக்கப்படுகிறோம். அது முறையே. ஒரு பாவமும் அறியாத அவர் தண்டிக்கப்படுவது முறையன்று என சிலுவையில் கள்வன் ஒருவன் கூறுகிறான். மாசற்ற மனங்களின் தியாகத்தின் வழியாக இன்றும் சிலுவைகளில் அறையப்படுகிறார் இயேசு. சிந்தனை. சிரியா நாட்டின் மாசற்ற குழந்தைகள் வன்முறையில் பலியான போது அது நம்மை பாதித்ததா? அப்பாவி மக்கள் நம் கண்ணெதிரில் தண்டிக்கப்படும் போது அது அவர்கள் தலையெழுத்து என கூறி சென்று விடுகிறோமா? தம்மை காப்பாற்ற வருவார்கள், உதவி செய்ய வருவார்கள் என ஏக்கத்தோடு விளிம்பில் வாழும் மக்களுக்கு நமது பதில் என்ன? ஜெபம். உம்முடைய மாசற்ற உள்ளத்தால் எமக்காக உயிரே தியாகம் செய்த இயேசுவே, உம்மை போல் நாங்களும் எம்மையே பிறருக்காக தியாகம் செய்ய மாசற்ற உள்ளத்தை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். வணக்கத்துக்குரிய அந்தோனி கிரிமினாலி புனித பிரான்சிஸ் சவேரியார் பணியாற்றிய காலங்களில் இந்தியா வந்தார். தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நற்செய்தி பணியாற்றினார்.
அந்த காலத்தில் இந்து சகோதரர்கள் ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்ய செல்வது வழக்கம். போர்த்துகீசிய தளபதி ஜான் பெர்னாண்டஸ் இந்து சகோதரர்களை மணமாட்ட அவர்களது வழிபாட்டு தலங்களை தாக்கினார். இதில் தந்தை கிரிமினாலிக்கு உடன்பாடில்லை. தங்கள் வழிபாட்டு தலம் தாக்கப்படுவதைக் கண்டு கோபமடைந்த பூசாரிகள் வாய்ப்புக்காக காத்திருந்தனர். போர்த்துகீசியர் படை இல்லாத நேரம் பார்த்து கிறிஸ்தவ ஆலயங்களை கொளுத்தினர். கிறிஸ்தவர்களை கொல்லத் தொடங்கினர். தந்தை கிரிமினாலி கிறிஸ்தவர்களை காப்பாற்ற அவர்களை படகில் பக்கத்து தீவுகளுக்கு அனுப்பினார். தப்பித்து செல்ல பலர் அவரை அழைத்த போதும் மறுத்தார். கடைசி கிறிஸ்தவனின் பாதுகாப்பினை உறுதி செய்த பிறகே தான் படகில் ஏறுவதாக உறுதியாக இருந்தார். இறுதியாக ஓர் ஈட்டி நெஞ்சை ஊடுருவ அங்கேயே இறந்தார். கிறிஸ்துவன் நற்செய்திக்காக கிறிஸ்துவுக்காக தனது உயிரை ஒரு பொருட்டாக அவர் கருதாமல் இறந்தார். பற்றில்லாத வாழ்வு பிறரின் நலனுக்காக சுய நாட்டத்தை களையும். இறை விருப்பத்திற்கு முழுமையாக தன்னையே ஒப்படைக்கும். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலச் செய்யும். இருப்பினும் என் விருப்பம் அன்று, உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என இறை விருப்பத்திற்கு முழுமையாக தன்னை கையளிக்கிறார். இறைவனிடம் கொண்ட பற்றற்ற வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இயேசு அனைவரையும் கரையேற்ற இன்றும் சிலுவையில் தொங்குகிறார். சிந்தனை: நாம் பற்றி கொண்டிருக்கும் சமூக வலைத்தளங்கள், நுகர்வு வெறி கலாச்சாரம் போன்றவை யாரை மையப்படுத்துவதாக இருக்கின்றன? படைப்புகள் மேலுள்ள பற்றுகளை அகற்ற படைத்த இறைவனை பற்றி கொள்ள விருப்பம் கொள்கிறோமா? நாம் செய்யும் தியாகங்கள் இயேசுவை போல முழு அக சுதந்திரத்தோடு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி இருக்கின்றனவா? ஜெபம். இறைமையில் உந்திய இயேசுவே, பொய்மையை விடுத்து உண்மையை எங்கள் வாழ்வில் லட்சியமாக கொண்டு உண்மையை முழுமையாக பற்றி கொண்டு உலக நாட்டங்களை உமது மகிமைக்காக கையளிக்க வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர, மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துக்கல் நாட்டில் பிறந்த ஜான் டே பிரிட்டோ கிறிஸ்துவ நற்செய்தியை பரப்புவதற்காக இந்தியா வந்தார். மறவ நாடு என அழைக்கப்பட்ட இன்றைய சிவகங்கை மறைமாவட்ட பகுதிகளில் பணியாற்றினார். அருளானந்தர் என தனது பெயரை மாற்றி தமிழர்கள் போலவே தனது உடையை மாற்றிக்கொண்டார். அவரை கொலை செய்ய பல முயற்சிகள் நடந்தன. இந்நிலையில் சபை தலைவர் அவரை
போர்த்துக்கல்லுக்கு அழைத்தார். போர்த்துக்கல்லின் மன்னர் தனது இளமைக்கால நண்பர் அவரை அங்கே தங்கிக் கொள்ள அவர் எவ்வளவு வேண்டியும் இந்தியாவுக்கு திரும்ப உறுதியுடன் இருந்தார் பிரிட்டோ. தன் அன்னையிடம் ஆசி பெற்று மீண்டும் இந்தியா வந்தார். பலரை கிறிஸ்தவ நெறிக்கு கொண்டு வந்தார். இறுதியாக மறை சாட்சியாக இறந்தார். இவர் மறைசாட்சியாக இறந்த செய்தியை கேட்ட அவரது அன்னை திருமண உடை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று, என் மகன் கடவுளுக்காக தன்னையே காணிக்கை ஆக்கிவிட்டான் என சொல்லி மகிழ்ந்தார். இறைவன் தரும் இந்த அமைதி நிலையானது. மகனை இழப்பது ஒரு வேதனையான நிகழ்வு. ஆனால் இறை விருப்பத்தை நிறைவேற்ற தன் மகனை இழந்தோம் என்பதில் அந்த அன்னைக்கு ஒரு பெருமிதம். மன அமைதி தியாகம் நிறைந்த உள்ளத்திற்கு ஒரு பரிசாக கிடைக்கும். சிலுவை அடியில் தன் மகனை மடியில் வைத்து மீளா துயரில் இருக்கும் போது அன்னைக்கு கிடைத்ததும் அந்த இறை அமைதிதான். சிந்தனை: நாம் செய்யும் தியாகங்கள் நமக்கு மன அமைதியை தருகின்றனவா, அல்லது விரக்தி அடைந்து அங்கலாய்த்துக் கொள்கிறோமா? நாம் செய்யும் தியாகங்களை விளம்பரப்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்கிறோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, உமது திருவுளத்தையே நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி கொண்டு தியாக வாழ்வு நிறைவான அமைதியை காண உமது அருளை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவார்த்தை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகு தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிறை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். கருப்பு ஜூலை என அழைக்கப்பட்ட ஜூலை கலவரம் இலங்கையில் 1983ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஈழப் போராளி குட்டிமணி என அழைக்கப்பட்ட செல்வராசா யோகச்சந்திரன் அந்த நேரத்தில் சிறையில் இருந்தார். ஜூலை கலவரத்தை காரணம் காட்டி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. அவரது இறுதி ஆசை என்னவென்று கேட்ட நீதிபதியிடம், என் சுதந்திர ஈழ மண்ணை என்னால் பார்க்க முடியாது, எனது கண்களாவது பார்க்கட்டும், எனது கண்களை கண்கள் இல்லாத ஈழ சொந்தங்களுக்கு பொருத்துங்கள் என்றார். பின்னர் அவர் வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். மரண தண்டனைக்கு முன் இராணுவம் அவரது கண்களை பிடுங்கி, இந்த கண்கள் தானே ஈழ விடுதலையை காண விரும்பின என கூறி மிதித்து போட்டது. குட்டிமணியின் கண்கள் சிதையலாம், கனவுகள் சிதையாமல் மறு உருவம் பெற்று இன்று ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அடிநாதமாய் ஒலிக்கிறது. மடிவதெல்லாம் முடிவதில்லை. தியாகம் செய்பவர்கள் மடியலாம், ஆனால் தியாகம் உயிர் கொடுக்கும். விடியலுக்கான தொடக்கமே மடிதல். இறப்பு என்பது மறுவாழ்வுக்கான எதிர்நோக்கு. மண்ணுக்குள் விழுந்த உயிருள்ள விதை புத்தெழுச்சி பெற்று எழும். சிலுவை பாதையின் முடிவு வாழ்க்கை பாதையின் தொடக்கம். ஒவ்வொரு நிலையும் நமது அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். அப்போதுதான் உயிர்த்தலுக்கான விடியல் நம்மிலே பிறக்கும். இயேசு இன்று கல்லறையில் அடங்கி போவது
தியாகத்தின் கடைசி நிலை. ஆனால் இதுவே எதிர்காலத்திற்கான முதல் நிலையும் கூட. சிந்தனை: நமது வார்த்தையும் வாழ்வும் பிறருக்கு உயிரூட்டும் நம்பிக்கையை தருகின்றனவா? பிறருக்கு உயிர் கொடுக்க நான் மடிய தயாராயிருக்கிறேனா? இயேசுவின் கனவுகளை என் கனவுகளாக மாற்றி பணி செய்ய என்னிடம் ஆவல் உள்ளதா? ஜெபம். அன்பு இயேசுவே, உயிரற்ற கல்லறையும் வரவால் உயிர் பெற்றது. எங்களுடைய இருப்பு பிறருக்கு நம்பிக்கை அளிக்கும் சக்தியாக, நம்பிக்கையின் சின்னமாகவும் நாங்கள் மாற வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை: தியாக பயணத்தில் பயணித்த நாம் அவற்றை நம் வாழ்வாக்க தொடர்ந்து முயற்சிகள் எடுப்போம். தியாக வாழ்வு வாழ இயேசுவை போல உதவி செய்யும் மனது நம்மிலே வளர வேண்டும். கருணை உள்ளம் கொண்டு இருக்க வேண்டும். அன்பு கொள்ள வேண்டும். மன்னிக்கும் இறைமைத்தனம் வேண்டும். நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும். நீதிக்கான நம் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். இறை நம்பிக்கையை ஆணிவேராக கொண்டிருக்க வேண்டும். பிறரது மாண்பை மதிக்க வேண்டும். பொறுமை கொள்ள வேண்டும். தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும். இறைவனையே முழுதுமாக பற்றி கொள்ள வேண்டும். அமைதி வேண்டும். பிறருக்கு உயிர் கொடுக்கும் நம்பிக்கை நம்மிலே வளர வேண்டும். இவ்வனைத்து அருளையும் வரங்களாக கேட்ட நாம் நம் வாழ்விலே இயேசுவை போல தியாக வாழ்வு வாழ நம்மால் முடிந்த சிறு முயற்சிகளை இன்றே தொடர்ந்து ஜெபிப்போம். நமது வாழ்க்கை பாதை இயேசுவை போல தியாக பாதையாக அமைய நாளும் முயற்சிகள் எடுப்போம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த தவக்கால வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் உமது சிலுவையின் அடியில் மௌனத்துடன் நடுங்கும் இதயத்துடனும் பணிந்து நிற்கிறோம். உமது கரங்களிலும் கால்களிலும் பதிக்கப்பட்ட ஆணிகளின் ஒளி, உமது தலையை சூழ்ந்த முள் கிரீடத்தின் வலி, உமது உடலெங்கும் சிந்திய இரத்தம், இவை அனைத்தும் எங்கள் பாவங்களின் கணத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்றன. ஆண்டவரே, நீர் நிரபராதி, ஆனால் குற்றவாளியாக கருதப்பட்டீர். நீர் புனிதர், ஆனால் பாவிகளின் இடத்தை ஏற்றீர். நீர் உயிரின் ஆண்டவர், ஆனால் மரணத்தை சுவைத்தீர். இந்த அதிசயமான அன்பின் முன் எங்கள் வார்த்தைகள் மௌனமாகின்றன, எங்கள் உள்ளங்கள் உருகுகின்றன. இயேசுவே, நீர் சிலுவையை தாங்கி கல்வாரி பாதையில் நடந்தபோது ஒவ்வொரு அடியும் எங்கள் வாழ்வின் சுமைகளை நீர் ஏற்றுக்கொண்ட அடியாக இருந்தது. எங்கள் அகந்தை, எங்கள் சுயநலம், எங்கள் அலட்சியம், எங்கள் மறுப்புகள், இவை அனைத்தும் உமது தோள்களில் பாரமாக ஏறின. இன்றும் ஆண்டவரே, நாங்கள் பலமுறை அதே பாவங்களை மீண்டும் செய்கிறோம். இருந்தும் நீர் எங்களை தள்ளவில்லை. சிலுவையின் கரங்களில் எங்களை தழுவினீர். சிலுவையின் அறையப்பட்ட இயேசுவே, உமது கரங்கள் விரிக்கப்பட்ட போது அது உலகை அணைக்கும் அன்பின் அடையாளமாக மாறியது. எங்களை ஏற்றுக்கொள்ள, மன்னிக்க, மீட்க உமது கரங்கள் ஒருபோதும் மூடப்படவில்லை. ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் பலமுறை பிறர்க்கு திறக்கப்படாமல் கடினமாகி மூடிக்கொண்டிருக்கின்றன. உமது சிலுவையை நோக்கி எங்கள் இதயங்களை திறக்க எங்களுக்கு அருள் தாருங்கள். இயேசுவே, அப்பா, இவர்களை மன்னியும் என்று நீர் சிலுவையில் சொன்னபோது அந்த வார்த்தைகள் இன்றும் இரக்கத்தின் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க முடியாமல்
நாங்கள் சிக்கி தவிக்கும் தருணங்களில் உமது மன்னிப்பின் ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கள். பழிவாங்கும் மனதை அகற்றி சமாதானத்தின் மனதை அள்ளியுங்கள். சிலுவையில் தாகமடைந்த ஆண்டவரே, எனக்கு தாகம் என்று உமது குரல் உடலின் தாகத்தை விட ஆத்மாவின் தாகமாக எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது. நீர் எங்கள் அன்புக்காக தாகமாயிருந்தீர், எங்கள் மனம் திரும்புதலுக்காக தாகமாயிருந்தீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உலகின் நீரால் எங்கள் தாகத்தை தீர்க்க முயன்று உம்மை மறந்துவிட்டோம். இந்த தவ காலத்தில் உமது அன்பையே எங்கள் உண்மையான தாகமாக மாற்றுங்கள். சிலுவையில் தொங்கிய இயேசுவே, உமது தாயையும் சீடனையும் ஒருவருக்கொருவர் ஒப்படைத்தீர். அந்த தருணத்தில் நீர் துன்பத்தில் மத்தியில் கூட ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கினீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உடைந்துள்ள உறவுகளை சீரமைக்க உமது சிலுவையின் சக்தியை பொழியுங்கள். அன்பு குளிர்ந்த இதயங்களில் உமது அன்பின் தீ எரியட்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீர் சிலுவையில் அழைத்த போது மனித வேதனையின் ஆழத்தை நீர் முழுமையாக அனுபவித்தீர். இன்றும் ஆண்டவரே, பலர் தனிமையில், நிராகரிப்பில், நம்பிக்கையின்மையில் அதே அழைப்பை உச்சரிக்கிறார்கள். அவர்களுடன் நீர் இருக்கிறீர் என்பதை உமது சிலுவையின் மூலம் உலகிற்கு அறிவிக்க எங்களை அனுப்புங்கள். சிலுவையில் இறுதி மூச்சு விட்ட எங்கள் மீட்பரே, அனைத்தும் நிறைவேறியது என்று நீர் கூறிய போது மனித மீட்பு நிறைவு பெற்றது. எங்கள் பாவத்தின் கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது. இந்த மகத்தான இரட்சிப்பை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றியுள்ள வாழ்வாக மாற்ற உதவுங்கள். ஆண்டவரே, உமது சிலுவை எங்களுக்கு தீர்ப்பின் அடையாளம் அல்ல, அது இரக்கத்தின் அடையாளம். அது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் கொடி. அது மரணத்தின் கதவல்ல, அது உயிரின் வாசல். இந்த உண்மையை எங்கள் தினசரி வாழ்வில் சாட்சி சொல்லும் கிருபையை தாரும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, இன்று நாங்கள் உமது காலடியில் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒப்படைக்கிறோம். எங்கள் பாவங்களை உமது இரக்கத்தில் கழுவுங்கள். எங்கள் காயங்களை உமது காயங்களில் மறையுங்கள். எங்கள் பயங்களை உமது நம்பிக்கையில் கரையுங்கள். இந்த தவக்கால வெள்ளிக்கிழமையில் நாங்கள் சிலுவையை முத்தமிடும்போது அது ஒரு சடங்காக அல்ல, ஒரு வாழ்வு தீர்மானமாக மாறட்டும். உமது சிலுவையை தாங்கி உம்மை பின்தொடர எங்களை வலிமைப்படுத்துங்கள். இறுதியாக ஆண்டவரே, சிலுவையின் இருளில் இருந்து உயிர்ப்பின் ஒளிக்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். இதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு எங்களை மீட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு நம்பிக்கையோடும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.